இந்த படத்தில் எல்லாரும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். இந்த படத்தில் எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் காடு பற்றி, அங்கே இருக்கிற நிகழ்வுகள் பற்றி எல்லாம் வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஜாலியாக நான் பாட்டு எழுதி கொடுத்துட்டேன். பாவம் அவங்க. ஆனால் காடு அந்த பாட்டை எடுக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக, ஜஸ்ட் ரோடில் மட்டுமே. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்னிறுத்தி தான், மனிதன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த படம். பழங்குடியினரோட ஒரு வாழ்க்கை முறையை பார்ப்போம். அதில் வந்து அவங்கள வந்து ஒரு கண்ணாடியாக வச்சு அந்த பிம்பத்தில் நம்மளோட உருவத்தை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து செஞ்சுருக்காரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அது. நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், எவ்வளவு நல்ல ஒரு உணவு முறையில் இருந்தோம், எவ்வளவு நல்ல உறவுகள் வச்சிருந்தோம், உறவுகள்னா என்ன, ஒரு தொழில்நுட்பம் இல்லாமல் மனிதர்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க, இது மாதிரியான நாம இப்படி மாறணும். இப்போ நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே, இது மாதிரியான ஒரு மேடையில் இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட தொலைபேசியில் வேற எங்கேயோ இருக்கும், வேற எங்கெங்கேயோ இன்னொரு ஒரு நிகழ்வில் இருக்கும் இங்கே இருந்துக்கிட்டு. இது மாதிரி இந்த உலகம் மாறி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு படம் தான் வந்து வனமகன். படத்தில் வந்து பாடல்கள் ஒன்றும் அது மாதிரி தான். ஸோ மனிதன் யாருன்ற அந்த ஒரு கேள்வியை, காதல் பாடலாகட்டும், அதே சமயத்தில் அந்த ஜெயம் ரவி அவர்களோட பாத்திரத்தை விவரிக்கிற பாடலாகட்டும், சிலு சிலுவென்று பூங்காட்டுன்னு ஒரு பாடலாகட்டும், அந்த பழங்குடியினரோட வாழ்க்கை முறையை பாடுற ஒரு பாடல், ஒவ்வொரு பாடலும் இதே தேடலோட தான் போயிட்டு இருக்கும். அந்த தேடல் அந்த பாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கும். ஹாரிஸ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இந்த நன்றி நான் சொல்லும்போது, அதே சமயத்தில் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நான் கண்டிப்பாக சொல்லணும். இது மாதிரியான வித்தியாசமான பாத்திரங்கள் வந்து ஏற்று நடிக்கிறதால தான். மிருதன் படத்தில் மிருதா மாதிரியான ஒரு பாடல் வந்து நான் வந்து ஒரு ஜாம்பியாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அந்த பாடல் வந்திருக்காது, அந்த பாடல் உருவாயிருக்காது. ஒவ்வொரு பாடமும் அது மாதிரி தான். அவரோட படங்களில் அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த பாத்திரங்கள் வந்து அந்த படத்தில் வேலை பார்க்குற எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. புதிய ஒரு பரிமாணத்தில் அவங்களோட கலையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த படத்தோட இறுதிக்கட்ட காட்சிக்காக மட்டுமே அதை நீங்கள் பார்க்கும்போது அவரோட உயரம், உண்மையான உயரம் என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும், ஜெயம் ரவி அவர்களோட உயரம். ஏன்னா அந்த ஒரு எதுவுமே வசனம் இல்லை, ஆக்ஷன் கிடையாது, எதுவுமே இல்லாமல் அவரோட உடல் மொழி மூலமாக மட்டும் அவ்வளோ உயர்ந்து நிற்பார் அந்த இறுதிக்கட்ட காட்சியில். இந்த படம் வந்து இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த விஜய் அவர்களுக்கும் தனஞ்சயன் அவர்களுக்கும் டீம் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அழகான ஒரு படத்தில் நானும் வந்து பங்கெடுத்திருக்கேன்ற அந்த ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே எனக்கு இருக்கும்.